ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நம்ம 4 செட் ஆஃப் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நாம் 5வது கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன டே அப்படின்னாக்கா ஜனவரி 25, கரெக்டுங்களா? ஸோ Jan 25 அப்படின்றது என்னது? தேசிய வாக்காளர் தினமாக நாம் கொண்டாடுறோம். ஏன் தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடுறோம் அப்படின்னாக்கா நமக்கு சுதந்திரம் அப்படின்றது 1947 ஆகஸ்ட் 15 கிடச்சிது, கரெக்டுங்களா? அதுக்கப்புறமேட்டுக்கா 1950ஆம் ஆண்டு ஜனவரி 25 அன்னைக்கு தான் இந்திய தேர்தல் ஆணையம் என்பது அமைக்கப்பட்டது, ஓகேங்களா? ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்றது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னாக்கா அதாவது கம்ப்ளீஷன், ஓகேங்களா? 1950 ஜனவரி 25 தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த தினத்தை தான், ஓகேங்களா, தேர்தல் ஆணையம் என்பது அமைக்கப்பட்ட அந்த தினத்தை தான் நாம் தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடுறோம், ஓகேங்களா? ஸோ இந்த இது கூட நம்ம எந்த ஆண்டுலேருந்து கொண்டாடுறோம் அப்படின்னாக்கா 2011, ஓகேங்களா? 2011க்கு அப்புறம் தான் ஒவ்வொரு ஆண்டும் வருகின்ற ஜனவரி 25ஆம் தேதி அப்படின்றது தேசிய வாக்காளர் தினம் என்று கொண்டாடப்படுகின்றது, ஓகேங்களா? ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தில் எந்த பகுதியில் இருக்கும் அப்படின்னாக்கா பகுதி 15ல் இருக்குது. எந்த பிரிவு அப்படின்னாக்கா பிரிவு, ஓகேங்களா? பிரிவு மீன்ஸ் ஆர்டிகிள்ஸ் சொல்லலாம், ஓகேங்களா? ஷரத்துன்னு சொல்லலாம். எதில் இருக்குது அப்படின்னாக்கா 324லேருந்து 329 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் பொறுத்த வரைக்கும் பகுதி 15 ஆர்டிகல் 324லேருந்து 329 வரைக்கும் இருக்குது. ஸோ 324 அப்படின்றது எதை பற்றி சொல்லுது அப்படின்னாக்கா இந்திய தேர்தல் ஆணையம் தன்னிச்சையான ஒரு தேர்தல் ஆணையம் அப்படின்றது அமைப்பதற்கான ஒரு வழிவகை செய்வதாக உள்ளதான் இந்த ஆர்டிகல் 324 ஆகும், சரிங்களா? ஸோ ஓகே, இந்திய தேர்தல் ஆணையம் பொறுத்தவரைக்கும் பகுதி 15 324 329, ஓகே. வாக்குரிமையின் அடிப்படையில், ஓகேங்களா, என்ன வாக்குரிமை அப்படின்னாக்கா வயது ஒரு வாக்குரிமை அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் சொல்கிற ஆர்டிக்கல் தான் 326, சரிங்களா? 324ன்றது தேர்தல் ஆணையம் தன்னிச்சையான தேர்தல் ஆணையம் அமைப்பது பற்றி சொல்வது. 326 என்பது வயது ஒரு வாக்குரிமை அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதை சொல்கின்றன, ஓகேங்களா? அடுத்தது சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல். சுதந்திர இந்தியாவுடைய முதல் பொது தேர்தல் எப்போ நடைபெற்றுச்சு அப்படின்னாக்கா அக்டோபர் 25 1951லேருந்து பிப்ரவரி 21 1952, சரிங்களா? இந்த பாக்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா? இந்த பாக்ஸ்லேருந்து கண்டிப்பாக நமக்கு எக்ஸாம் கொஸ்டின் கேட்பாங்க, ஓகேங்களா? ரிப்பீட்டாக கேட்குற ஏரியா இந்த பாக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல். ஸோ பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் தேர்தல் அப்படின்னாக்கா 1920 அதை நம்ம பார்த்துருப்போம். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம், அதாவது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா ஃபஸ்ட்டு தேர்தல் அப்படின்றதே எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அக்டோபர் 25 1951 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி 21 1952 வரைக்கும் முடிச்சிருக்காங்க, ஓகேங்களா? அதில் மொத்தம் 489 மக்களவை இடங்கள் இருந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ மொத்தம் எத்தனை இடங்கள் அப்படின்னாக்கா 489. அதில் முதலிடம் எது அப்படின்னாக்கா காங்கிரஸ் கட்சி, ஓகேங்களா? ஸோ காங்கிரஸ் கட்சியானது 364 இடங்களில் வெற்றி பெற்று, ஓகேங்களா, 364 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. எது அப்படின்னாக்கா காங்கிரஸ். ஸோ இரண்டாவது இடம் எது அப்படின்னாக்கா கம்யூனிஸ்ட் கட்சி, ஓகேங்களா? ஸோ இரண்டாவது இடமானது கம்யூனிஸ்ட் கட்சி 16 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது, ஓகேங்களா ஆஃபீஸர்? சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக நேரு, யாரு? ஜவஹர்லால் நேரு அவர்கள் பதவியேற்றார். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யார் அப்படின்னாக்கா இந்திய பிரதமராக ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் பதவியேற்றிருந்திருப்பார், ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, மொத்தம் 489 இடங்கள். அதில் 364 இடங்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. செகண்ட் பிளேஸ் கம்யூனிஸ்ட் கட்சி 16 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்த 364 அப்படின்றது மொத்த வாக்குப்பதிவில் 45% அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆல்மோஸ்ட் இந்த தேர்தலில் 67.6% வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கு. எத்தனை கட்சிகள் தேர்தலில் போட்டியிட்டிருக்கு அப்படின்னாக்கா 54 கட்சிகள் தேர்தலில் போட்டியிட்டுள்ளன. ஸோ எத்தனை கட்சிகள் தேர்தலில் போட்டியிட்டிருக்கு? 54 கட்சிகள், ஓகேங்களா? இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தலில் எத்தனை கட்சிகள் தேர்தலில் போட்டியிட்டன அப்படின்னாக்கா 54 கட்சிகள் என்பது தேர்தலில் போட்டியிட்டுள்ளன, ஓகேங்களா? ஓகே, ஆரம்பத்தில் வயது அதாவது 21 வயது
21 வயது பூர்த்தி செய்தவங்க தான் வந்து வாக்களிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா 61வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1988 அந்த டைமில் வாக்களிக்கும் வயதானது 21 18 குறைக்கப்பட்டது. இதுவுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. ஸோ எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அதாவது வாக்களிக்கும் வயதானது 21 18 குறைக்கப்பட்டது அப்படின்னாக்கா 61வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1988. ஸோ இந்த தேர்தல் தொடர்பாக நிறைய சீர்திருத்தங்கள் செய்வதற்காக நிறைய குழுக்கள் அமைச்சாங்க. தார்குந்த் குழு 1974, தினேஷ் கோஸ்வாமி குழு 1990, வேரா குழு 1993 அமைக்கப்பட்டது. இந்திரஜித் குப்தா குழு 1998, இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை 1999, அடுத்தது வெங்கடாச்செல்லையா தேசிய ஆணையம் 2002, இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை 2004, வீரப்ப மௌலி ஆணையம் 2007, டங்கா குழு 2010 அமைக்கப்பட்டது. ஓகேங்களா? ஓகே, இந்த தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் 2 தேர்தல் ஆணையர்களும் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் 2 தேர்தல் ஆணையர்களும் இருப்பாங்க. யார் நியமிப்பா அப்படின்னாக்கா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வாங்க. அவங்களுடைய பதவிக்காலம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6 வருடம் அல்லது 65 வயது பூர்த்தி அடைஞ்சா அப்படின்னாக்கா அவங்க வந்து பதவியை வந்து முடிவடைந்து விடும். சரிங்களா? ஸோ ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் 2 தேர்தல் ஆணையர் இருப்பாங்க. நியமனம் அப்படின்றது குடியரசுத் தலைவரால் தான் நியமிக்கப்படுகின்றார்கள். அவங்களுடைய பதவிக்காலம் பதவியில் சேர்ந்த வருடங்களிலிருந்து 6 வருடம் வரைக்கும் பணியில் இருக்கலாம், அல்லது அந்த 6 வருடத்துக்குள்ளேயே 65 வயது அவங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த பதவியானது முடிவடைந்து விடும். சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் அப்படின்றது இன்னைக்கு ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினம் அப்படின்ற அடிப்படையில் வந்து நான் உங்களுக்கு குட்டியாக வந்து உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 11th பாலிட்டி புக்கில் தான். ஓகேங்களா? ஸோ 11th பாலிட்டி புக்கில் தேர்தல் ரிலேட்டடாக வந்து நமக்கு வந்து லெசன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் தான் வந்து இம்பார்ட்டண்ட் இருக்குது. அதுலேருந்து தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் பேஜ் நம்பர் 211 இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஆஃபீஸர், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இன்றைக்கி நாம் 5வது செட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, 15/2/2024 அன்றைக்கி நடைபெற்ற என்ன எக்ஸாம் பாருங்கள், அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா? அந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக எக்ஸாம் வந்து நடத்தியிருக்காங்க. ஓகேங்களா? தமிழ் தகுதி தேர்வு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஃபேக்ஸ் அப்படின்னாக்கா தொலைநகல் இயந்திரம். ஃபேக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா தொலைநகல் இயந்திரம். இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா நமக்கு 9th நியூ புக்கு. ஓகேங்களா? ஸோ 9th நியூ புக்கில் பேஜ் நம்பர் பார்த்திங்க அப்படின்னாக்கா 97 பாருங்க. தொலைநகல் இயந்திரம் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபேக்ஸ். ஸோ ஃபேக்ஸ் அப்படின்னாக்கா தொலைநகல் இயந்திரம். அப்போ ஃபோட்டோ காப்பியர் அப்படின்னாக்கா ஒளிப்படி இயந்திரம். ஃபோட்டோ காப்பியர் அப்படின்னாக்கா ஒளிப்படி இயந்திரம். ஃபேக்ஸ்னா தொலைநகல் இயந்திரம். சரிங்களா? ஸ்வைப்பிங் மிஷின் அப்படின்னாக்கா அட்டை தேய்ப்பி இயந்திரம். ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின்ன்றது தானியங்கி பனை இயந்திரம் ஆகும். பயோமெட்ரிக் டிவைஸ்னால் ஆளறி சோதனை கருவி. சரிங்களா? ஸோ நான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கலைச்சொற்கள் சொல்லும் போதே இந்த லெசன்லாம் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். இதுலேருந்து நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து நமக்கு கேட்க வாய்ப்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஃபேக்ஸ் அப்படின்னாக்கா என்னது? தொலைநகல் இயந்திரம் ஆகும். ஓகேங்களா? ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். பிறமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. மாஸ்க்கு. ஸோ மாஸ்க் அப்படின்னாக்கா என்னது? முகக்கவசம் ஆகும். மாஸ்க்னா என்னது? முகக்கவசம். ஊர் பெயர்களின் மறு. கோயம்புத்தூர் அப்படின்றது என்னவா மருவி வந்திருக்கு? கோவை. கோயம்புத்தூர் அப்படின்றது கோவை என்று மருவி வந்துள்ளது. திருச்சிராப்பள்ளி எவ்வாறு மருவியுள்ளது? திருச்சி என்று மருவியுள்ளது. கும்பகோணம் குடந்தை. சரிங்களா? ஸோ ஊர் பெயர்கள் மறு என்பதை நமக்கு 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்டுடுறாங்க. அடுத்து பாருங்க, சரியான நிறுத்தற்குறிகள். அடடா எவ்வளவு சிற்பங்கள். ஓகேங்களா? அடடா அப்படின்னு நம்ம அந்த சென்டென்ஸை படிக்கும் பொழுதே நம்மளுடைய டோனானது கொஞ்சம் நீண்டு உழைத்தால் அந்த இடத்துல நமக்கு ஆச்சரியக்குறி வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா அங்கே வந்து உணர்ச்சி வந்து அதிகமாக இருக்குது. அப்போ அது வந்து ஒரு உணர்ச்சி வாக்கியமாக இருக்குமா? அப்போ உணர்ச்சினாலே அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆச்சரியமான ஒரு சிம்பிள், அதாவது எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் யூஸ் பண்ணுவோமா? ஆச்சரியக்குறி யூஸ் பண்ணுவோமா? அடடா
அப்படின்னு இழுக்கிறோம். அடடா அப்படின்னு டான்றது இழுக்கிறோம். எவ்வளவு சிற்பங்கள் அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா சொல்றோம். கரெக்டுங்களா? அதனால இங்க ஒரு ஆச்சரிய சிம்பல். ஏன்னா அடடா அப்படின்றதையும் நம்ம ஆச்சரியமா சொல்றோம், எவ்வளவு சிற்பங்கள் என்பதையும் ஆச்சரியமா சொல்றோம். அதனால நம்ம 2 இடத்துலையுமே ஆச்சரிய குறியிடணும். அடுத்து பாருங்க, நிறுத்தற்குரியதல் அறிதல். ஓகேங்களா? நிறுத்தற்குறி பொறுத்த வரைக்கும் எது சரியானது கேட்குறாங்க. சேரர்களின் பட்ட பெயர்களில் கொல்லி, வெற்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. இப்போ இந்த 3 ஆப்ஷன் பாருங்க. இந்த மலையமானுக்கு அப்புறமேட்டுக்கா கம்மா கொடுத்துருக்காங்க. கம்மா கொடுக்கணுமானா கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா இதோடைய இந்த மாதிரி வந்து அதாவது வந்து வார்த்தைகள் வந்து கண்டினியூஸாக வந்துச்சு. இப்போ கொல்லி, இவருக்கு கொல்லின்ற பெயர் இருக்கு, வெற்பன் என்ற பட்ட பேர் இருக்கு, மலையமான் என்ற பட்ட பேர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னும் நிறைய பட்ட பேர்கள். இதுக்கப்புறமேட்டுக்கா வேற ஏதாவது பட்ட பேர் கொடுத்துருக்காங்களானாக்கா கிடையாது. அப்போ என்ன பண்ணிக்கணும், இந்த இடத்துல கம்மா போடக்கூடாது. சப்போஸ் இந்த இடத்துல மலையமானுக்கு அப்புறமேட்டுக்கா இன்னொரு பட்ட பேர் வந்துச்சு அப்படின்னாக்கா நாம கம்மா போடணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வேற எதுவும் கொடுக்கல, வேற எந்த பட்ட பேரும் கொடுக்கல அப்படின்றதுனால நம்ம இந்த இடத்துல கம்மா போடக்கூடாது. இங்கெல்லாம் ஏன் போட்டிருக்கோம்னாக்கா இங்கே அடுத்தடுத்து கண்டினியூ ஆகுது. கொல்லின்ற பட்ட பெயர், அடுத்து வெற்பன்ற பட்ட பெயர், அடுத்தது மலையமான் அப்படின்ற நிக்நேமும் வருது அப்படின்றதுனால நாம் இந்த இடத்துல கம்மா போட்டுக்கிட்டோம். ஆனால் இங்கே நமக்கு கம்மா வருதுனாக்கா வரக்கூடாது. ஏன்னா இதுக்கப்புறமேட்டுக்கா எந்த ஒரு நிக்நேமும் இல்லை. சரிங்களா? ஓகே ஆஃபீஸர், நெக்ஸ்ட் பாருங்க. பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுக. ஸோ சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான். ஸோ நீத்து பாகம்னா என்ன? மேல் கஞ்சி. ஓகேங்களா? வேற எதுல அப்படி ஆப்ஷன் இருக்கனாக கிடையாது. நீத்து பாகம் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா மேல் கஞ்சி அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. மீதி இருக்கிற ஆப்ஷன் பாருங்க. தென்றலு தென்றலு தென்றலு. நம்ம அப்படியே எழுத மாட்டோங்கல்லவா? நாம் எழுதுறப்ப எப்படி எழுதுவோம்? சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது அப்படின்னு தான் நாம எழுதுவோம். அடுத்தது பொருத்தமான காலம் அமைத்தல். கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான். அதாவது அவன் வேலை செஞ்சனா ஊதியம் பெறுவான். ஓகேங்களா? அப்போ ஃபியூச்சர் டென்ஸுக்கு சொல்றாங்க. அப்போ இது என்னது? ஒரு எதிர்காலம் ஆகும். விண், கோல், மாலை, மீன் இந்த சொற்களை நிறுத்தி பார்த்து சரியான சொல்லை தெரிவு செய்க. சரிங்களா? ஸோ இது நம்ம விண் இருக்குங்க, மீன் இருக்கு. அப்போ விண்மீன் அப்படின்னு போடலாமா? மீதி ஏதாவது நமக்கு பொருள் தருதுனாக்கா கிடையாது. ஆனால் விண்மீன் அப்படின்றது நமக்கு நட்சத்திரத்தை குறிக்கும் ஒரு வார்த்தையாக பொருள் தருகின்றன. சரிங்களா? அடுத்தது பாருங்க. குமரன் மழையில் நனைந்தனன். குமரன் மழையில் நனைந்தனன் அப்படின்னாக்கா இறந்த காலம். நனைவான் அப்படின்னா எதிர்காலம். நனைகிறான் அப்படின்னா நிகழ்காலம் ஆகும். அடுத்தது உரைத்த என்பதற்கான வேர்ச்சொல் என்ன அப்படின்னாக்கா உரை. வேர்ச்சொல் அப்படின்றது நம்ம கட்டளையிடுவது போல இருக்கும். உரை அப்படின்னு ஆர்டர் போடுறோம். ஓகேங்களா? ஸோ உரைத்த என்பதற்கான வேர்ச்சொல் என்ன? உரை. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. கேலி சித்திரம். சரியான வினாச்சொல்லை தேர்வு செய்க. கேலி சித்திரம் என்றால் என்ன? ஓகேங்களா? கேலி சித்திரம்னா என்னப்பா அப்படின்னு நம்ம கேட்போமா? அப்போ என்ன? முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். கவுண்டிங் ரிலேட்டடாக வந்தாலே என்ன போடணும்? எத்தனை அப்படின்னு தான் போடணும். சரிங்களா ஆஃபீஸர்? சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, காக்கையின் கூட்டில் முட்டையிடும். ஓகேங்களா? ஸோ இந்த குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது அப்படின்றது ஆப்ஷனில் ஆகையால் இருந்தால் ஆகையால் போடுங்க, அப்படி இல்லைன்னா அதனால் போடுங்க. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்க. சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. அதாவது இவங்களே ஒரு கூற்று சொல்லுறாங்க. இந்த மாதிரி நிறைய மரங்கள் வளருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கான காரணத்தையும் சொல்றாங்க. ஏன்னா மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஸோ கூற்றை சொல்லி அதுக்கான காரணத்தையும் சொல்றப்ப அந்த இடத்துல என்ன இணைப்பு சொல் வரணும்? ஏனெனில் அப்படின்ற இணைப்பு சொல் வரணும். அடுத்து பாருங்க. உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்க போகிறேன். ஓகே, இந்த மாதிரி உணவு கொடுத்தாக்கா அது அவங்க உயிரை கொடுத்தவங்க அப்படின்ற மாதிரி நான் உணர்ந்திருக்கேன். அதனால இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்கா பசியால் வாடும் மக்களுக்கு வழங்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும்? அதனால நம்ம பேச்சு வாக்கில் சொல்லும் பொழுது நமக்கு என்ன இணைப்பு சொல்லுறதோ அதுதான் ஆன்சரே. சரிங்களா? உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தது என்பதை நான் உணர்ந்திருக்கேன். அதனால நான் என்ன பண்ண போறேன்? இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்க போகிறேன். ஸோ அதனால். அடுத்து பாருங்க. அடைப்புக்குள் உள்ள கொழுந்து வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொறுத்துக.
கொழுந்தாடை. ஸோ கரும்பின் நுனிப்பகுதின்னு சொல்லுவாங்க. கொழுந்தாடை 10th நியூ புக்கு தமிழ்ச்சொல் வளம். ஓகேங்களா? அந்த லெசனை நல்லா படிச்சிருங்க ஆஃபீஸர். நான் நிறைய டைம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லெசன்லேருந்து 2லேருந்து 4 கொஸ்டின் வரைக்கும் கண்டிப்பாக ஷோராக கேட்பாங்க. வேறு வேறு டாபிக் ரிலேட்டடாக பொருந்தாத தேர்வு செய்க அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? அடுத்தது கோடிட்டிடம் நிரப்புக, அடைப்புகள் உள்ளதை தேர்வு செய்க அப்படின்ற அடிப்படையில் நமக்கு இலக்கணம் டாப்பிக்கை எந்த டாப்பிக்கில் வேணாலும் அந்த லெசன்லேருந்து கண்டென்ட்டை கொடுப்பாங்க. அடுத்து இலக்கண குறிப்பு. இலக்கண குறிப்புன்றது நமக்கு வந்து அப்டேட்டட் நியூ சிலபஸில் கிடையாது. பட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்றதுனால பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால தான் நான் வந்து ப்ரீவியஸில் கூட வந்து அந்த வினா வகைகள் விடை வகைகள் ஓகேங்களா அதெல்லாம் கூட நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆனால் நமக்கு வந்து அப்டேட்டட் நியூ சிலபஸில் இருக்கானாக்கா கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் சொல்லுங்கன்றதுனால தான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அது சிலபஸில் இருக்கா இல்லையான்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இலக்கண குறிப்புன்றது நமக்கு வந்து அப்டேட்டட் நியூ சிலபஸில் மென்ஷன் பண்ணி கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ கொள்க குறைக்க. ஸோ கா இயரில் முடிஞ்சாலே அது என்னது? வியங்கோல் வினைமுற்று. கா இயரில் முடிஞ்சாலே அது என்னது? வியங்கோல் வினைமுற்று. அடுத்து இரு பொருள் தருக. படிக்கட்டு படித்தல். ஓகேங்களா? படினா படிக்கட்டு படித்தல். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ இது வந்து ரெண்டுமே பொருந்தலை. ஆப்ஷன் பியில் பாருங்கள் படித்தல் ஓகே, ஆனால் நூல்ன்றது வராது. அடுத்தது இது மாடிப்படி ஓகே, ஆனால் புத்தகம் வராது. சரிங்களா? ஸோ மாடி படிக்கட்டு படித்தல் அப்படின்றது நமக்கு இங்கே தான் பொருந்தது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் பின்வரும் சொல்லுக்கு இரு பொருள் தரும் சரியானவற்றை தெரிவு செய்க. ஸோ நகை அப்படின்னாக்கா நகைனா என்னது? புன்னகை, சிரிக்கிறது, சிரிப்புன்னு சொல்லலாமா? நகைப்புக்கு உரியன, சிரிப்புக்கு உரியன அப்படின்ற மாதிரி சொல்லலாமா? அடுத்தது நம்ம அணிகின்ற ஜுவல்ஸு, ஆபரணம், நகை, அணிகலன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க இருபொருள் தருக. கூவல் அப்படின்னாக்கா நீர்நிலை பள்ளம். சரிங்களா? கூவல் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா நீர்நிலை பள்ளம். சரிங்களா? ஸோ நமக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா புதுசாக இருக்குது. ஸோ இதுவே நமக்கு எக்ஸாமில் அப்படியே ரிப்பீட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ கூவல் அப்படின்னாக்கா நீர்நிலை மற்றும் பள்ளத்தை குறிக்கின்றன. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்க பொருள் வேறுபாடு அறிக. உழைனா உழைக்கிறது, உழைனா சேரு. ஓகேங்களா? ரொம்ப உலையாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பேச்சு வாக்கில் சொல்லுவோமா? அப்படின்னா என்னது? ரொம்ப சேராக இருக்குது. ஸோ உழைனா உழைத்தல், உழைனா சேரு. அடுத்து பாருங்க குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. ஸோ மடு. ஓகேங்களா? மடுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இதோடைய நெடில் என்னவா இருக்கும்? மாதனை. ஓகேங்களா? ஆக்கான நெடில் வந்து ஆ, ஈனா வந்து ஈ. ஓகேங்களா? ஊன்னு வந்தாக்கா ஊ, ஏவுடைய நெடில் வந்து ஏ, ஓடைய நெடில் என்னது? ஓ. இப்படி தான் வரணும். ஸோ மடுவோடைய நெடில் என்னது? மா. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ நம்ம இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்? ஆப்ஷன் பி சூஸ் பண்ணிடலாம். மற்றதெல்லாம் பாருங்க மடு, மேடு, மடு, மூடு, மடு, மனு அப்படின்ற மாதிரி விட்டுறேன். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. கரெக்டுங்களா? ஓகே, சரி. ஓகே, மடுனா என்ன அப்படின்னாக்கா நமக்கு வந்து சமமான நீர்ப்பரப்பில் ஆறு ஓடி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து சின்னதாக வந்து நீர் தேங்கும் பார்த்தீங்களா? அதை தான் வந்து மடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அங்கங்கே வந்து குட்டையாக நிற்கும் பார்த்தீங்களா? தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தான் போய் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா மாடு வந்து தண்ணி குடிக்குது அப்படின்ற மாதிரி வந்து சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மடுன்றது ஓடுகின்ற அதாவது நீர்ப்பரப்பு நிறைய ஓடிட்டு இருக்க இடத்துல அங்கே வந்து குட்டியாக தண்ணி தேங்கிறது தான் என்ன சொல்லுவாங்கனாக்கா மடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க கூற்று காரணம் சரியா தவறாம். தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்றார். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து இது 3வது டைம் பார்க்குறோன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? இது அப்படியே நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தில்லா சொல்லியிருப்பாரு. தில்லான்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள் தான். ஓகேங்களா? ஸோ ஏன் வந்து அவங்க தான் வந்து இதயம் ஆன்மான்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா அவங்க தான் வந்து அந்த இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்ந்த ஒரு பெருமைக்குரியவங்க அப்படின்ற மாதிரி அதுக்கான காரணம் சொல்கிறாங்க. ஸோ கூற்று காரணம் சரியாகும். ஓகே, அடுத்தது பாருங்க கீழ்காணும் 3 தொடர்களுள் சரியானவற்றை தெரிவு செய்க. இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம் ஆகும். ஓகே, வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்தல் இயலாது என்பது தவறு. ஓகேங்களா? ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம ஜிபே பண்ணுறோம், ஃபோன்பே பண்ணுறோம் அப்படின்ற டைமில்
நெட் பேங்கிங்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற டைமில் நமக்கு வந்து அந்த வங்கி அட்டை வச்சு தான் நம்ம பண்ணுற கணக்கு கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம வந்து நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் நம்ம வந்து லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஆட்டோமேட்டிக்காக மொபைல் வச்சியே வந்து நம்ம வந்து ஜிபே, ஃபோன்பே, நெட் பேங்கிங் எல்லாமே பண்ண முடியுது. அதனால் இது இருந்தால் தான் பண்ண முடியலாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்த இயலாது என்பது தவறு. திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்படுது. ஓகேங்களா? ஸோ ஸ்மார்ட் கார்டு இப்போ எல்லாருமே நமக்கு வந்து குட்டியாக வந்து கிரீன் கலர் ஸ்மார்ட் கார்டு யூஸ் பண்ணுறோமா, அது வந்து முன்னாடியெல்லாம் நமக்கு வந்து பெருசாக ஒரு புக்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? குடும்ப அட்டை அப்படியே ஃபேமிலி கார்டுன்னு இருக்கும். ஸோ அதை வந்து என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ஸ்மார்ட் கார்டு, ஓகேங்களா, திறன் அட்டையா அப்படின்ற மாதிரி வந்து மாற்றம் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு சரியான ஒன்று தான். அப்போது ஆ இ ஆகியன சரி, ஆவணா என்பது தவறு. அடுத்து பாருங்க, பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு என்னென்ன கலைச்சொல். ஸோ மீடியா அப்படின்னாக்கா என்னது, ஊடகம். ஓகேங்களா? மீடியானா ஊடகம். அடுத்தது லிங்குஸ்டிக் அப்படின்னா மொழியியல். அடுத்தது ஃபோனிட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாமா, ஒலியன்னு சொல்லலாம், ஒலியியல் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஃபோனிம்னா ஒலியன். அடுத்தது ஜேர்னலிசம் அப்படின்னாக்கா இதழியல் சொல்லலாமா, ஜேர்னலிசம் அப்படின்றது இதழியல் சொல்லலாம். அடுத்து பாருங்க, சைடு எஃபெக்ட் என்பதற்கான கலைச்சொல் என்ன, பக்க விளைவு. டிசீஸ்னா நோய், கரெக்டுங்களா? ஸோ டிசீஸ் அப்படின்றது நோயை குறிக்கும். அடுத்து ஹெர்ப்ஸ்னா வந்து மூலிகை குறிக்கும். அடுத்தது அலர்ஜி, ஓகேங்களா? ஸோ அலர்ஜினா வந்து ஒவ்வாமை குறிக்கும். சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவு. அடுத்தது இன்ஸ்கிரிப்ஷன், கலைச்சொல்லாக்கம். இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னாக்கா பொறிப்பு. ஓகேங்களா? ஸோ நமக்கு 9th நியூ புக்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேஜ் நம்பர் 94 பாருங்க. ஓகே, இது வந்து 10th நியூ புக்கு. 9th நியூ புக்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 94 எங்கே பாருங்க, கலைச்சொல் அறிவும். எக்ஸ்கவேஷன் அப்படின்னா அகழாய்வு. ஓகேங்களா? எக்ஸ்கவேஷன் அப்படின்னாக்கா அகழாய்வு. எபிகிராஃபி கல்வெட்டியல். ஹீரோஸ்டோன் நடுகள். கல்ச்சுரல் சிம்பல் பண்பாட்டு குறியீடு. எம்போஸ்ட் ஸ்கல்ப்சர் புடைப்பு சிற்பம். இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னாக்கா பொறிப்பு. கண்டிப்பாக அப்கமிங் எக்ஸாமில் இதுலேருந்து கொஸ்டின் இருக்குது, ஷோராக இருக்குது. ஓகேங்களா? எக்ஸ்கவேஷன் அகழாய்வு, எபிகிராஃபி கல்வெட்டியல், ஹீரோஸ்டோன் நடுக்கல், கல்ச்சுரல் சிம்பல் பண்பாட்டு குறியீடு, எம்போஸ்ட் ஸ்கல்ப்சர் புடைப்பு சிற்பம், இன்ஸ்கிரிப்ஷன் என்பது பொறிப்பு. ஓகேங்களா? இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வால்பேப்பரை கூட வச்சு அப்பப்போ பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் என்ன பண்ணணும், அப்பப்போ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வால்பேப்பராக வச்சு நீங்கள் அதையுமே வந்து நீங்கள் அந்த மாதிரி படிக்கலாம். ஓகேங்களா? ஒரு வாரத்துக்கு ஒரு ஃபோட்டோன்ற மாதிரி வச்சு அப்படியே நீங்கள் பார்க்குறப்பெல்லாம் அந்த டேட்டா உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? நான் அப்படிலாம் ஃபாலோ பண்ணி நான் படிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, அப்போ இன்ஸ்கிரிப்ஷன்னா பொறிப்பு. ஹீரோஸ்டோன்னா என்னது, நடுக்கல் சொல்லுங்களா. அடுத்து எபிகிராஃப்னா கல்வெட்டியல்னு சொல்லிட்டு சொல்லுங்களா ஆஃபீஸர். ஓகேங்களா? எபிகிராஃபி அப்படின்னாக்கா கல்வெட்டியல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்தது அகழாய்வுக்கு என்னது, எக்ஸ்கவேஷன் சொல்லலாமா. அகழாய்வு அப்படின்னாக்கா எக்ஸ்கவேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, தண்டொருள் என்ற சொல்லின் பொருள் என்ன. ஸோ சொல்லும் பொருளும் குளிர்ந்த கருணை. ஓகேங்களா? சொல்லும் பொருள் தான் வந்து நியூ புக்கு 6 to 10th கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ ஓல்டு புக்கு அடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுற சொல்லியிருக்கேன், அதை கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். அடுத்து பாருங்க, திங்கள் என்பதற்கான சொற்பொருள் என்ன, அதாவது பொருத்தமான பொருள். ஸோ திங்கள் என்பது நிலவு. ஓகேங்களா? திங்கள், நிலவு, மதி, சந்திரன் இதெல்லாமே நமக்கு ஒரே பொருளை குறிக்கின்ற பல சொற்கள் அப்படின்ற மாதிரி அடிப்படையில் வந்துடும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது கடலை குறிப்பது வந்து ஆழி கடலை குறிக்கும், பறவை கடலை குறிக்கும். ஓகேங்களா? அடுத்து மலைனா வந்து வெறுப்பு என்பது மலையை குறிக்கும். ஓகேங்களா? ஸோ பருதி, கதிரவன், சூரியன், இதெல்லாம் வெய்யோன் இதெல்லாம் சூரியனை குறிக்கின்ற பல சொற்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். திருமறை காடு என்பது எவ்வாறு அழைக்கப்படுகின்றது அப்படின்னாக்கா வேதாரண்யம். திருமறை காடு என்பது வேதாரண்யம் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்தது கூட்டு பெயர்கள். ஸோ ஆட்டு மந்தைன்னு சொல்லலாம், ஆட்டு மந்தை, நிறை. அடுத்தது மக்கள் கூட்டம், கூட்டம்னாலே மக்கள் கூட்டம் தான் நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது பாருங்க, கூட்டப்பெயர்கள். கற்குவியல் சொல்லலாமா, கற்குவியல் சொல்லலாம். அடுத்தது பழக்குலைன்னு சொல்லலாம், கற்குவியல், பழக்குலை சொல்லலாம். ஆட்டு மந்தை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்தது புல்கட்டு அப்படின்ற மாதிரி சொல்லாங்களா. ஓகே, அடுத்தது ஸோ கூட்டுப்பெயர்கள் பழக்குலை, கற்குவியல், ஆட்டு மந்தை, புல்கட்டு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்தது பாருங்க, சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். சாண்டியாகோ என்பவர் வந்து மிகப்பெரிய மீனை பிடித்தார். வேற ஏதாவது மீனிங் வருதுனாக்கா வராது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்களே கெஸ் பண்ணி போட வேண்டிய ஏரியா. தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி ஆகும்.
மீதி ஆப்ஷன் படித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மீனிங் வராது. ஸோ சரியான தொடர்லாம் 2லேருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்க. சரி பார்த்தீங்களா, இதுலேயும் 3 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம், அதாவது ஸ்கோர் பண்ண வேண்டிய ஏரியா. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. மீதி ஆப்ஷன் படித்து பாருங்கள், கண்டிப்பாக மீனிங் வராது. அடுத்து ஒருக்கு கண்டிப்பாக வந்து 2லேருந்து 3 கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ அதாவது நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், அப்படின்னாலே வந்து உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். அடுத்தது உயிரெழுத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து ஒரு இலக்கியம்னா தவறு. இங்கே இலக்கியம் இருக்குது, ஆனால் இங்கே என்ன சென்டென்ஸ் பாருங்க, தமிழினத்தால் ஒன்றுபடுத்தும் ஒரு இலக்கியம் சிலப்பதிகாரம். ஆக்சுவலி தமிழினம் வந்து சிலப்பதிகாரத்தை ஒன்றுபடுத்தலை, சிலப்பதிகாரம் தான் தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஒரு காப்பியமாக உள்ளது. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, ஓர் இரவும் ஒரு பகலும் அப்படின்னு தான் வரணும். ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது தான் ஒரு நாள். ஓகேங்களா, ஓகே. அடுத்தது பாருங்க, ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஸோ இதில் நமக்கு என்ன கொஸ்டின், 3 கொஸ்டின் கேட்டாங்க ஒரு வச்சு. அப்போ ஈஸியாக ஸ்கோர் பண்ண வேண்டிய ஏரியா தான் நமக்கு இது. அடுத்து சொற்பொருள் வந்து தண்டொருள் குளிர்ந்த கருணையை சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்தது செகண்ட் அங்கே பாருங்கள், பொறுத்துக்கள் கேட்டிருக்காங்க. விச்சைனா கல்வி, அடுத்து ஈல்னா கொடுத்தல், பரிதி கதிரவன், வெறுப்பு மலை, 3 4 1 2. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த சொல்லின் பொருள் என்ன அப்படின்னாக்கா அழகு. ஓகேங்களா, ஸோ சொற்பொருள் வச்சு 2 சூஸ் தி பெஸ்ட் ஆன்சரும் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங், அதாவது பொறுத்துக்கும் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னாக்கா என்னது, அழகு. மீகாமன் அப்படின்னாக்கா நாவாய் ஓட்டுபவன் சொல்லாங்களா, மீகாமன்னா நாவாய் ஓட்டுபவன். வங்குனா காற்று அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ காற்றை குறிக்கும் வங்குனா காற்று. ஓகேங்களா, ஸோ கப்பல் அப்படின்றது கடலில் செல்கின்ற ஒரு வாகனம் அப்படின்ற அடிப்படையில் சொல்லலாம். அடுத்து பாருங்க, சொல்பொருள். ஓகேங்களா, ஸோ சொற்பொருள் பாருங்க, இப்போ 2வது பொறுத்துகின்ற அடிப்படையில் கேட்குறாங்க பாருங்க. பொக்கிஷம்னா செல்வம், பரி குதிரை, சிங்காரம் அழகு, சூரன்னா வீரன். 4 1 2 3. அடுத்து பாருங்க, ஒருமைப்பன்மை பிழை. ஓகேங்களா, ஸோ ஒருமைப்பன்மை பிழையெல்லாம் என்னோட வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு பசுமரத்தாணி போல் நல்லா மைண்டில் பதிஞ்சிருக்கும். ஓகேங்களா, நான் என்ன சொல்லியிருக்கேன், அவன் அல்லன் தான் வரணும். அவன் அல்லன், புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன், அவள் அல்லல், கண்ணன் அல்லல், கண்ணன் அல்லன் அப்படின்ற மாதிரி வரணும். அதே ஒரு லேடிஸ் பெயர் வந்துச்சுனாக்கா அங்கே என்ன பண்ணணும், அல்லல் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க, பாணியை உடைத்தது கண்ணன் அல்லன் தான் சொல்லணும். ஓகேங்களா, கண்ணன் அல்லன். ஓகேங்களா, அது அன்றுன்னு சொல்லணும், அது அன்று, அவை அல்ல. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, ஒருமைப்பன்மை பிழை. ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினான்னு சொன்னமாக சொல்லக்கூடாது. ஓகேங்களா, ஏன்னா உயர்வின் காரணமாக நம்ம வந்து உணர்த்தினார் அப்படின்னு தான் சொல்லணும். உணர்த்தினார்கள்னா பன்மையில் போய்டும், உணர்த்தியவர்கள்ன்றது வராது. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது இந்த மாதிரி வந்து பேரா. ஓகேங்களா, ஸோ பத்தியிலிருந்து வினா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு 5 கொஸ்டின் அப்படின்றது நம்ம வந்து இதுலேருந்து ஸ்கோர் பண்ணுவோம். இது வந்து நீங்கள் எடுத்துகிட்டு உட்காந்து இந்த பேரெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்காதீங்க, ஏன்னா அந்த நேரன்றது உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா எடுத்துகிட்டு கொஸ்டின் தான் ஸ்ட்ரெயிட்டாக படிப்பேன். அப்படியே அந்த கொஸ்டின் படிச்சுட்டு அதுக்கான ஆன்சர் அப்படியே நமக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே ஈஸியாக கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இங்கே பாருங்க, காமராசரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் அப்படிங்க பாருங்க. காமராசரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். அப்போ வந்து ஒரு சிறுவனும் ஒரு சிறுமியும் வந்து நுழைய முயன்றிருக்காங்க. அடுத்து பாருங்க, இந்த நிகழ்வு சிறுவனது எப்பண்பை விளக்குகிறது. இந்த நிகழ்வு சிறுவனின் எந்த பண்பை விளக்குகிறது அப்படியே பாருங்க பார்க்கலாம். ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராஜர் கவனித்து உடனே அவர்களை உள்ளே அழைத்தனர். இந்த மாதிரி வந்து யாரை பார்க்க வந்தீங்க என்று அப்படின்னு அன்புடன் வினவியிருக்காரு. எங்கள் அண்ணனுக்கு தேர்வு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை, உங்களை பார்த்தல் அப்படின்ற மாதிரி வந்து சிறுமி வந்து முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா அப்படின்ற மாதிரி காமராஜர் கேட்டார். இல்லை, நாங்களாக தான் வந்தோம், அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க, அதில் வரும் வருமானத்தை வச்சு தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி குழந்தைகள் சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டதும் மாடியேறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராஜர் தேடி வந்தார். ஐயா, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு, இந்த ரசீதை அம்மா உங்களிடம் காட்டிட்டு வர சொன்னாங்க என்றனர். அதனை கேட்டு காமராஜர் மனம் நெகிழ்ந்தார். ஓகேங்களா, ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்க நேர்மையாக இருக்காங்க. சரிங்களா, ஸோ அந்த நேர்மையை பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க,
மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராஜர் மனம் நெகிழ்ந்தார் பார்த்தோமா. ஓகேங்களா, அங்கே பாருங்க லாஸ்ட் லைன் பாருங்க, காமராஜர் மனம் நெகிழ்ந்தார். ஓகே, சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராஜ் விட்டு போயினாக்கா தேர்வுக்கு பணம் கட்ட. ஓகேங்களா, ஸோ ஃபீஸ் கட்ட, அதாவது எக்ஸாமுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும், அதுக்கிட்ட வசதி இல்லைன்றதுனால தான், பண வசதி இல்லைன்றதுனால தான் காமராஜரை நேரில் பார்க்க போயிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா பணம் கொடுத்தார். ஓகேங்களா, அடுத்தது பாருங்க பூட்டும் கதவுகள். ஸோ இதோட நமக்கு அந்த பேரை வச்சு கேட்ட கொஸ்டின்றது கம்ப்ளீட்டட். அடுத்தது பிரித்து எழுதுக. பூட்டும் கதவுகள், பூட்டும் ப்ளஸ் கதவுகள், இந்த மகர மெய்யானது திரிந்து இன எழுத்தாக தெரியும். ஸோ காவுடைய இன எழுத்து என்ன, இங்கு, கரெக்டுங்களா. அப்போ பூட்டும் கதவுகள் என்று புணர்ந்திருக்கும். பொய் அகற்றும், பொய் ப்ளஸ் அகற்றும், ஒற்று இரட்டித்தல் என்ற அடிப்படையில் என்னவா இருக்கும், பொய் ஈ ப்ளஸ் அகற்றும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். ஸோ உடல் மேல் உயிர் ஒன்றுதல் அடிப்படையில் பொய் யா அகற்றும் அப்படின்ற மாதிரி புணர்ந்திருக்கும். சரிங்களா, அடுத்து பாருங்க நலம் எல்லாம் எப்படி பிரிக்கலாம், நலம் கூட்டல் எல்லாம், உடல் மேல் உயிர் ஒன்றுதல் அடிப்படையில் இம்மு ப்ளஸ் ஏ என்பது மே என்று புணர்ந்து நலமெல்லாம் என்று புணர்ந்துள்ளது. ஓகேங்களா, அடுத்து பாருங்க ஊக்கம் என்பதற்கான எதிர்ச்சொல் என்ன, சோர்வு. ஊக்கம்னா அதோடைய ஆப்போசிட் என்ன, சோர்வா இருக்கிறது. அடுத்து எதிர்ச்சொல்லை தெரிவு செய்க. அணுகு, அணுகுறதுனா அதோட ஆப்போனன்ட் என்ன, விலகு. ஐயம்னா டவுட்டு, அதுக்கு ஆப்போனன்ட் என்ன, தெளிவாயிடுது. ஊக்கம்னா நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்குது, அதோடைய ஆப்போனன்ட் என்ன, சோர்வு. உண்மைனா உண்மையாக இருக்கிறது, ஆப்போசிட்டு பொய்மை. அப்போ 4 1 2 3. நெக்ஸ்ட் பாருங்க நீக்குதல் என்னுடைய சொல்லின் எதிர்ச்சொல் என்ன, சேர்த்தல். ஓகேங்களா, ஸோ எதிர்ச்சொல் வச்சு நமக்கு அப்படியே வரிசையாக 3 கொஸ்டின்ன்றது நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நீக்குதல் அப்படின்னாக்கா அதோடைய மீனிங் வந்து போக்குதல். ஓகேங்களா, நீக்குதலுக்கான மீனிங் வந்து போக்குதல், அதோட எதிர்ச்சொல் அப்படின்றது சேர்த்தல். ஓகேங்களா, ஸோ போக்குதல் நீக்குதல் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து பாருங்க பொருந்தா சொல்லை கண்டறிக. ஸோ கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, இலங்கை. ஸோ கர்நாடகா, கேரளா, ஆந்திரா அப்படின்றதுல என்னது, ஸ்டேட்டு, கரெக்டுங்களா. ஆனால் இலங்கைன்றது ஒரு கண்ட்ரி ஆகும். ஸோ இதுதான் நமக்கு பொருந்தலை. நெக்ஸ்ட் பாருங்க பொருந்தா சொல்லை கண்டறிக. அவன் அல்லன் கரெக்டு தான், அவள் அல்லல் கரெக்டு தான், அவை அல்ல என்பது கரெக்டு தான். ஸோ இங்கே என்ன வரணும், நீவீர் அல்லீர் அப்படின்னு சொல்லணுமா, நீவீர் அல்லீர் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா, நீ அல்லை, நான் அல்லேன், நீவீர் அல்லை, நான் அல்லேன் அப்படின்ற மாதிரி இதுதான் நம்ம வந்து இப்போ இப்படி தான் வந்து நமக்கு வந்து அந்த இது இருக்கணும். ஓகேங்களா, ஒருமைப்பன்மை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கணும். அடுத்து பாருங்க கீழ்காணும் தொடரில் மரபு பிழை இல்லாத தொடரினை எடுத்து எழுதுக. ஸோ மரபு பிழை, ஸோ காகம் என்ன பண்ணும், காகம் கரையும். மரபு பிழை இல்லாத சொல் அப்படின்னாக்கா காகம் கரையும், மயில் அகவும் என்பது சரியான ஒன்று. ஓகேங்களா, ஓகே. அப்போ என்ன பண்ணும், குயில் என்ன பண்ணும், குயில் வந்து கூவும். ஓகேங்களா, குயில் கூவும், மயில் அகவும், காகம் கரையும். ஓகேங்களா, அடுத்தது பாருங்க பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுக. சான்றோர் கூறும் உபதேசங்கள் நம் வாழ்க்கைக்கு ஏற்ற மதிப்பு. அப்போ உபதேசங்கள் அப்படின்னாக்கா நம்ம தமிழ் சொல் எப்படி சொல்லுவோம், அறிவுரை, அட்வைஸ். ஓகேங்களா, ஸோ உபதேசம் என்பது பிறமொழி சொல், அதுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னாக்கா அறிவுரை ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க சரியான தொடரை தேர்க. கண்ணகி சிலம்பு அணிந்தாள் என்பதுதான் சரி. கண்ணகி சிலம்பு அணிந்ததுன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அணிந்தது அப்படின்றது என்னது, ஒரு அக்ரிணை குறிக்கிற மாதிரி. ஆனால் கண்ணகி என்பவங்க என்னது, ஒரு உயர்திணை ஆகும். அப்போ உயர்திணை எழுவாயானது என்னவா இருக்கும், உயர்திணை வினைமுற்றை கொண்டு முடிய வேண்டும். கண்ணகி சிலம்பு அணிந்தார்கள், இது ஒருமையா இருக்கு, இது பன்மையில் இருக்கு, அப்போ இதுவும் வராது. கண்ணகி சிலம்பு அணிந்தனர் அப்படின்றதும் பன்மையில தான். ஸோ ஆன்சர் இதுதான் கரெக்டு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. பேங்க்னா வங்கி, கரெக்டு தான். ஓகேங்களா, ஸோ செக் அப்படின்னாக்கா என்னது, செக்னா காசோலை. ஓகேங்களா, செக் அப்படின்னாக்கா காசோலை அப்படின்னு சொல்லலாம். அப்போ கடன் அட்டை அப்படின்னாக்கா என்னது, கிரெடிட் கார்டு அப்படின்னாக்கா கடன் அட்டை. டெபிட் கார்டுனா பற்றட்டை. ஓகேங்களா, கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை, டெபிட் கார்டு அப்படின்னாக்கா என்னது, பற்று அட்டை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகே, அடுத்தது கரன்சி நோட் அப்படின்னாக்கா என்னது, பணத்தாள். ஓகேங்களா, கரன்சி நோட்னா பணத்தாள். டிஜிட்டல் அப்படின்னாக்கா என்னது, அந்த இலக்க முறையில் நம்ம பண்ணுறது தான். ஓகேங்களா, எண்ணியல் முறையில் இருக்கிறது தான் டிஜிட்டல் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க
ஆங்கில சொல்லுக்கு என்ன தமிழ் சொல்? எலோகேஷன் அப்படின்னாக்கா பேச்சாற்றல் என்பது சரி. ஓகேங்களா? அப்போ யூனிட்டி அப்படின்னாக்கா என்னது? யூனிட்டினா ஒற்றுமை வரும். யூனிட்டினா ஒற்றுமை. கரேஜ்னா துணிவு. அப்போ இதோட இது இங்கே வந்துருச்சு, இதோட இது இங்கே வந்திருக்கு. கரேஜ்னா தைரியம், துணிவு, அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? பேலட் அப்படின்னாக்கா நாட்டுப்புற பாடலை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பேலட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமா? ஓகே. அப்போ ஸ்லோகன்னா தான் என்னது? முழக்கம். ஸ்லோகன் அப்படின்னாக்கா என்னது? முழக்கம் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எடுத்து எழுதுக. டெபிட் கார்டு. டெபிட் கார்டுனா பற்றட்டை. செக்னா காசோலை. அடுத்து டிடி டிமாண்ட் டிராஃப்ட். ஓகேங்களா? டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னாக்கா வரைவோலை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்து கிரெடிட் கார்டு அப்படின்னாக்கா கடன் அட்டை. ஓகேங்களா? ஓகே. அடுத்து ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை எழுதுக. வரி அப்படின்னாக்கா தொடர். ஓகேங்களா? ஸோ வரினா தொடர் என்பது தான் சரி. வேற எதுவுமே நமக்கு வரி என்பதற்கான மீனிங் அல்ல. ஸோ வரி என்பதற்கான சொற்பொருள் என்ன? தொடர். ஓகேங்களா? அந்த ஒலி வேறுபாடுன்றது என்னன்னு தெரியுதுங்களா? மயங்கொலி எழுத்துக்கள். லகர லகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு, நகர நகர அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருக்கோமா? லா லா. ஓகேங்களா? அடுத்தது ரா ரா, நானா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த வேறுபாடு தான் வந்து என்னது? ஒலி வேறுபாடு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ வரி இந்த சின்ன ரீக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னாக்கா தொடர் என்பது தான் சரியான ஒன்று. நெக்ஸ்ட்டு பாருங்க. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான இணை தெரிவு செய்க. பறவை அப்படின்னாக்கா கடல். பறவைனா புல். ஓகேங்களா? ஸோ புல்னா பறவை அப்படின்ற மாதிரி சொல்லுவோமா? ஓகே. இங்கே பாருங்க, இது அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துரும். பறவைனா பறப்பவை. பறவைன்றது ஆழி, அதாவது கடலை குறிப்பதற்கு ஆழி, பறவைன்ற மாதிரி பல சொற்கள் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பறவை. முன்னீர் என்பது வந்து நமக்கு கடலை குறிப்பது தான். ஆனால் முகில் வரும். பறவை என்பதற்கு முகில் வருமானாக்கா வராது. புரியுதுங்களா? பறவை, முன்னீர், ஆழி இதெல்லாம் கடலை குறிக்கின்ற சொற்கள் ஆகும். இந்த பறவைன்றது ஒன்று புல்லினத்தை குறிக்கும், இன்னும் பறப்பை பற்றி சொல்றது. முகில்லாம் என்னது? வராது. முகில் என்பது என்னது? மேகம் அந்த மாதிரி போயிடுங்களா? ஓகே. குளவி என்பது ஒரு வகையான வண்டு வகை சார்ந்தது. குழவினா குழந்தை. ஸோ இது நமக்கு சம்மந்தமே இல்லாத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்கே நெக்ஸ்ட் பாருங்க. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து பிழையற்ற தொடரை கண்டறிக. கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். சரிங்களா? ஸோ திருமணம் அப்படின்றது நமக்கு இந்த நா வந்து நமக்கு என்ன வரும்? 3 சுழி நா தான் வரும். ஓகே. கண்ணன் அப்படின்றது இப்படி தான் எழுதுவோம். வீட்டிற்கு சென்று மனம். மனம் அப்படின்றதுக்கு என்ன நா வரும்? இந்த 2 சுழி நா தான் வரும். மணமக்கள் 3 சுழி நா வரும். மணமக்களை வாழ்த்தினான். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க. கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் இங்கே வந்து நான் மாறிடுச்சு. அப்போ இது தப்பாயிடுச்சு. கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். இங்கே நான் வந்து மிஸ் ஆயிடுச்சு, தப்பாக வந்திருக்கு. கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று இங்கே என்னாச்சு? இந்த நான் வந்து வேறுபட்டிருக்கு. ஓகேங்களா? ஓகே. அப்போ மனம்னா இந்த நா தான் வரணும், மணமக்கள்னா இந்த நா வரணும், திருமணம்னா இந்த நா. சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஸோ அணி, வனப்பு, அதாவது அணி வனப்பு இது எல்லாமே நமக்கு என்னது? அழகை குறிக்கும். ஓகேங்களா? ஸோ அணி, வனப்பு, பொலிவு, எழில் எல்லாமே அழகை குறிக்கின்ற சொற்கள் ஆகும். ஓகேங்களா? மற்றதெல்லாம் நமக்கு அழகை குறிக்காது. ஏன்னா அணினா அழகு, ஆனால் மேனி என்பது என்னது? உடலை குறிப்பது. ஓகேங்களா? ஸோ அழகு ஓகே, ஆனால் சிரிப்புன்றது அதில் வராது. ஓகேங்களா? ஸோ நகைப்பு, புன்னகை இதெல்லாம் வந்து இந்த சிரிப்புக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ வனப்புனா அழகு ஓகே, சிரிப்புன்றது பொருந்தாத ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்க. சரிங்களா ஆஃபீஸர்? நெக்ஸ்ட்டு பாருங்கள். சூம்பல், சிவியல், அலியல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? கெட்டுப்போன காய்கனி வகை. 10th நியூ புக்கு தமிழ்ச்சொல் வளம். ஓகேங்களா? கெட்டுப்போன காய்கனி வகைகள் வந்து சூம்பல், சிவியல், அலியல் அப்படின்ற மாதிரி டைப்ஸில் வரும். ஒரு பொருள் தரும் இரு சொற்கள். கடல், முன்னீர், பவ்வம். ஓகேங்களா? ஸோ முன்னீர், பவ்வம், கடல், ஆழி இது எல்லாமே நமக்கு வாரணம். ஓகேங்களா? இது எல்லாமே நமக்கு என்னது? கடலை குறிக்கின்ற வார்த்தைகள், சொற்கள் ஆகும். ஓகேங்களா? ஓகே. சக்கரம் என்பது கடலுக்கு வருமானாக்கா வராது. ஓகேங்களா? வேலி, ஆறல் வராது. வாரணம்ன்றது கடலை குறிக்கும், ஆனால் வதுவை என்பது வராது. ஏன்னா வதுவைனா திருமணம் ஆகும். இதெல்லாம் நம்ம வந்து அந்த டாபிக் வைஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு இது நல்லாவே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு போகலாம் வாங்க. வேர்ச்சொல். ஸோ வேர்ச்சொல்லில் வந்து பெயரெச்சமாக்குக. பெரு என்பதற்கான பெயரெச்சம் என்ன அப்படின்னாக்கா பெற்ற. ஓகேங்களா? ஸோ பெற்ற என்பது பெயரெச்சம், பெற்று அப்படின்றது வினையெச்சம். ஓகேங்களா? பெற்றான் என்பது வினை, முற்று பெற்று விட்டது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. சரியான வேர்ச்சொல்லினை கண்டறிக. வருக என்பதற்கான வேர்ச்சொல் என்ன? வா வரணும். பொறித்த என்பது வேர்ச்சொல் பொறி என்பது கரெக்டு. கிளர்ந்த என்பதற்கான வேர்ச்சொல் என்ன அப்படின்னாக்கா கிளர். ஓகேங்களா? கிளர்ந்தனா கிளர் அப்படின்ற மாதிரி வரணும்.
மயங்கிய என்பதற்கான வேர்ச்சொல் என்ன அப்படின்னாக்கா மயங்கு. ஓகேங்களா? ஸோ மயங்கு ப்ளஸ் இ பிராக்கெட் இன்னு ப்ளஸ் இ ப்ளஸ் அப்படி தானே நம்ம வந்து பிரிப்போம். ஓகேங்களா? ஸோ இதோடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னாக்கா மயங்கு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆடினான், இதனுடைய வேர்ச்சொல் என்ன? ஆடு. ஆடு என்பது வேர்ச்சொல். ஓகேங்களா? ஆடு என்பது அதாவது ஆடுதல், தொழிற்பெயர் அப்படின்ற மாதிரி சொல்லலாமா? அல் வந்தாக்கா தொழிற்பெயர் சொல்லலாம். அடுத்தது வேற என்ன சொல்லலாம்? ஆடுகிறாள், இது வந்து ஒரு நிகழ்கால வினைமுற்று. ஆடுகிறாள் அப்படின்னாக்கா நிகழ்கால வினைமுற்று. ஏன் நிகழ்கால வினைமுற்று சொல்கிறேன்? கிறு, கின்று. ஓகேங்களா? ஸோ கிறு, கின்று, ஆனின்று. ஓகேங்களா? கிறு, கின்று, ஆனின்று இதெல்லாம் நமக்கு நிகழ்கால வினைமுற்றுக்கான வார்த்தைகள் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆடினான் அப்படின்றதுக்கு வேர்ச்சொல் ஆடி வராதுங்களானாக்கா வராது. ஆடு என்பதான் சரி. ஓகேங்களா? ஏன்னா மீனிங் மாறிடும். ஆடினா நமக்கு வந்து ஒரு மாதத்தை குறிக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுக்கான வேர்ச்சொல் என்றது என்ன அப்படின்னாக்கா கட்டளையிடுவது போல வருவது தான் வேர்ச்சொல். அப்போ ஆடு எப்போ இருந்து ஆடு, நீ ஆடுற என்ன அப்படின்ற மாதிரி கேட்போம். ஸோ ஆடு தான் வேர்ச்சொல் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. வினைமுற்று, வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. குமை என்பதற்கான வினைமுற்று அப்படின்னாக்கா குமைந்தன, நல்லா குமிஞ்சு போய் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து குமைந்தல் அப்படின்னாக்கா தொழிற்பெயர், குமைந்த அப்படின்னாக்கா பெயரெச்சம், குமைந்து அப்படின்றது வினையெச்சம் ஆகும். சரிங்களா? கான் என்பதற்கான அதாவது கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினைமுற்றை கண்டறிக. கான் என்பதற்கான வினைமுற்று என்ன? கண்டான். ஓகேங்களா? ஸோ கண்டான் அப்படின்றது தான் வந்து கான் என்பதற்கான வினைமுற்று ஆகும். ஓகேங்களா? ஸோ கண்டவன் அப்படின்றது ஒரு வினையாளனின் பெயரை குறிப்பது. ஓகேங்களா? கண்டவன் அப்படின்னாலே வினையாளனின் பெயரை குறிப்பது. கண்டு அப்படின்றது ஒரு வினை எச்சத்தை குறிப்பது. ஓகேங்களா? அப்போ கான் என்பதற்கான வினைமுற்று என்ன? கண்டான். அகரவரிசை. ஸோ அகரவரிசை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க. பார்க்குறப்ப அது வந்து உயிரெழுத்தில் இருக்கா உயிர்மை எழுத்தில் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கு. அப்போ வந்து ஃபஸ்ட்டு உயிரெழுத்து தான் வந்து எழுதுவோம். இங்கே ஊ இருக்குது, இங்கே ஏ இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஊ தான் வரும், அடுத்து ஏ வரும், அடுத்து மண்ணு மாடு. ஓகேங்களா? ஸோ குரில் மா, அடுத்து நெடில் மா வரும். ஓகேங்களா? ஸோ அகரவரிசைலாம் வந்து நல்லாவே உங்களுக்கு நல்லா மைண்டில் பதிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இங்கே பார்க்குறோம், இங்கேயும் நமக்கு உயிரெழுத்து ப்ளஸ் மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க வார்த்தைகள். அப்போ பார்க்குறோம் உடுக்கை வரும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இது வராது. ஏன்னா இங்கே எடுத்துகிட்டுல கால் ஆரம்பித்தா இப்போ இது கண்டிப்பாக வராது. ஓகே, இப்போ உடுக்கைன்றது இங்கே இருக்குது. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். இங்கே கால் இருக்குது, இங்கே மால் இருக்குது, இங்கே கால் இருக்குது. கண்டிப்பாக மா ஒரு மணக்கா வராது. அப்போ இதுவும் வந்து நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம். இப்போ இதுவான்னு பார்க்குறோம். அதுக்கு நம்ம தேர்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். இங்கே மால் இருக்குது, இங்கே பால் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு மா, அதுக்கப்புறம் தான் பா வரும். கரெக்டுங்களா? கா ஞா சா ஞா டா நா தானா தானா பா மா பா மா. ஓகேங்களா? ஸோ பாக்கு அப்புறம் தான் மா வரும். அப்போ பாக்கு அப்புறம் தான் மா வரணும். அப்போ ஆன்சர் இதுதான் நமக்கு. சரிங்களா ஆஃபீஸர்? புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஓகேங்களா? ஸோ பார்க்குற எல்லாமே நமக்கு என்னது? உயிரெழுத்தில் இருக்குது. அப்போது அ ஆ இ உ ஏ அந்த ஆர்டரில் சூப்பராக நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துக. அகத்தியர் வாழ்ந்த மலை பொதிகை மலை ஆகும். வேற ஏதாவது படிச்சுன்னா நமக்கு வந்து மீனிங் வருதுனாக்கா வரல, எல்லாம் அப்படியே மாற்றி மாற்றி கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு சரியான ஒரு தொடர்ன்னு சொல்லலாம். அடுத்து ஒலி வேறுபாடு. தின் வலிமை. ஓகேங்களா? ஸோ திண்மை வலிமை அப்படின்ற மாதிரி படிச்சிருக்குமா? ஸோ 3 சொல்லினாக்கா வலிமையாக இருக்கிறது. இந்த தின்ன்றது என்னது? சாப்பிட்றது. ஓகேங்களா? முறுக்கு தின் அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? முறுக்கு தின். அப்போ தின்னா சாப்பிட்றது, உணவு உண்றதை பற்றி சொல்கிறது உண். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை கண்டுபிடித்தல். குவிந்து குவித்து. ஸோ அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன, ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். ஓகேங்களா? ஸோ பாராட்டு நிறைய குவிந்து இருந்துச்சு. ஓகேங்களா? வேற எங்கன்னா குவிந்தன இருக்கானாக்கா கிடையாது. இது வந்து குவித்தன அப்படின்னு இருக்கு. அப்போ ஆன்சர் இதுதான் நமக்கு. அமைச்சர் வந்து பதவியேற்றதுமே நிறைய பாராட்டுகள் வந்து என்ன இருக்கு? குவிஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போ பாராட்டுகள் குவிந்தன, பாராட்டுகள் குவிந்தன என்பதுதான் சரி. நெக்ஸ்ட் பாருங்க. அகரவரிசை. இங்க பாருங்க, எல்லாமே நமக்கு உயிரெழுத்தில் தான் இருக்கு. அப்ப அ ஆ இ உ ஏ ஏ ஐ ஓ ஓ அந்த ஆர்டர்ல ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து சரியான வினாவை தேர்ந்தெடுக்கவும். அதாவது ஜப்பானில் சாஃப்ட் பேங்க் அதாவது சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இயந்திர மனிதன் என்பவர் யார்? இங்கே வந்து இயந்திர மனிதனை பற்றி சொல்லலை, ஏதோ ஒரு கம்பெனி உருவாக்கிய
இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ இயந்திர மனிதனை பற்றி சொல்கிறனாக்கா கிடையாது. அதையும் தாண்டி யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இயந்திர மனிதன் அப்படின்றது ஒரு உயிரில்லாத ஒரு இதுதான். கரெக்டுங்களா? அப்போ அங்கே போய் நம்ம வந்து ஒரு யாருன்ற ஒரு உயர்திணை கொஸ்டின் போடலாமானாக்கா போடக்கூடாது. அப்படி கூட நீங்கள் வந்து ஈஸியாக கெஸ் பண்ணி இது பண்ணிடலாம். அப்போ யாருன்றது கண்டிப்பாக வராது. அப்போ ஆப்ஷன் ஏவும் சியும் கிடையாது. அடுத்தது ஆப்ஷன் பியும் டி பார்க்குறோம். சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திரம் எது? பெப்பர் என்று அழைக்கப்படுவது எது? ஸோ சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திரம் எதுன்னு கேட்குறாங்க. இங்கே பெப்பர் என்று அழைக்கப்படுவது எது? ஸோ இங்கே வந்து இயந்திரம் அப்படின்றத பற்றி சொல்லலை, அந்த இயந்திரத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு மனிதனை பற்றி சொல்கிறாங்க. அந்த மனிதன் தான் யார்? பெப்பர். அதுக்கு பேர் வச்சதான் என்னது? பெப்பர்னு சொல்லிட்டு பேர் வச்சா. அப்போ பெப்பர் என்று அழைக்கப்படுவது எதுன்னு தான் கேட்கணும். பெப்பர் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரி வந்து சாஃப்ட் வங்கி, ஜப்பானில் உள்ள ஒரு சாஃப்ட் பேங்க் வந்து ஒரு இயந்திர மனிதன் உருவாக்கியிருக்கு, அதுதான் வந்து பெப்பர். அப்போ பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது என்பது தான் கரெக்டு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் ஆகும். அப்போ தமிழர்களின் வீர விளையாட்டு எது என்பது தான் கரெக்டு. கல்லில் நார் உரித்தல் என்னும் ஊமை கூறும் பொருள் என்ன அப்படின்னாக்கா, கல்ல நார் உரித்தல் என்பது ஒரு இயலாத செயல். அடுத்து செய்வினை தொடரை கண்டறிக. இங்கே பாருங்க, இங்கே பார்க்குறோம். கயல்விழி பாடாதே, கயல்விழி பாடி மகிழ்ந்தாள், கயல்விழியால் பாடப்பட்டது, கயல்விழி பாடி மகிழ்வித்தாள். மகிழ்வித்தாள் அப்படின்றது ஒரு பிறவினை, கயல்விழியால் பாடப்பட்டது ஒரு செயல்பாட்டு வினை. ஓகேங்களா? அப்போ இதுதான் நமக்கு கரெக்டாக இருக்குது. கயல்விழி பாடி மகிழ்ந்தாள் என்பதுதான் செய்வினை தொடராகும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க. ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு அந்த தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்பாட்டு வினைலாம் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு இந்த டேட்டா உங்களுக்கு புரியல, கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னாக்கா நீங்கள் பிளேலிஸ்ட்டில் இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்பாட்டு சொல்லிட்டு இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது பாருங்கள். பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புரிதல் கிடைக்கும். அடுத்தது பிறவினை தொடரை காண்க. அவனை திருந்தச் செய்தான், அவனை திருப்பினான், அவனை திட்டினான், அவனை வருந்தினான். இங்கே முழுக்க முழுக்க இந்த அவனை திருப்பினான் இது ஒருத்தவங்க பண்ணது மட்டும் தான் குறிக்குது. அவனை திட்டினான் நான் அப்படின்றது ஒருத்தவங்க செஞ்ச செயல் மட்டும் தான் சொல்லுது. அவனை வருந்தினான். ஓகேங்களா? அவனை திருந்தச் செய்தான், அதாவது ஒருத்தவன் வந்து நீ திருந்துன்னு சொல்லிட்டு சொன்னதுமே இன்னொருத்தன் என்ன பண்ணியிருக்கான்? திருந்திருக்கான். அப்போ அவனை திருந்த செய்திருக்கான். அப்போ என்னவாயிடும்? பிறவினை. பிறவினை என்பது மற்றவங்களை வச்சு செய்கிற ஒரு செயல் தான் பிறவினை ஆகும். அப்போ மற்றவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க? திருந்திருக்காங்க. அப்போ அவனை திருந்த செய்தான் அப்படின்ற ஒரு செயல் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. பசுமரத்தாணி போல அப்படின்றது நல்லா மனதில் பதிவது தான் என்னது? பசுமரத்தாணி போல. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போலன்றது வெளிப்படைத்தன்மைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? ஆகாய தாமரை என்பது நீண்ட இல்லாத ஒன்று. ஓகேங்களா? ஆகாய தாமரைன்றது என்ன அப்படின்னாக்கா இல்லாத ஒன்று. ஓகேங்களா? ஆகாய தாமரை அப்படின்றது ஒன்று இருக்கான்னாக்கா கிடையாது, இல்லாத ஒன்று. அவளை நினைத்து உரலை இடித்தல், ஓமையில் விளக்கப்படும் பொருள் அப்படின்றது எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. ஓகேங்களா? தாட்ஸ் ஒரு இடத்துலையும் செயல் ஒரு இடத்துல இருந்துச்சுனாக்கா அது ஒத்து வராமல் இருக்கிறது தான் அவளை நினைத்து உரலை இடித்தல். அடுத்தது கலைச்சொல். வாலண்டியர் அப்படின்னாக்கா தன்னார்வலர். ஓகேங்களா? வாலண்டியர் அப்படின்றது தன்னார்வலர். கிளைமேட்னா தட்பவெப்ப நிலை. ஓகேங்களா? கிளைமேட் அப்படின்னாக்கா தட்பவெப்ப நிலை. அப்போது வெதர் அப்படின்னாக்கா என்னது? வானிலை. சரிங்களா? வெதர்னா வானிலை, கிளைமேட்னா தட்பவெப்ப நிலை. அடுத்தது வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படின்னாக்கா காணொலி கூட்டம். வீடியோ கான்ஃபரன்ஸ்க்கான கலைச்சொல்லாக்கம் தான் என்னது? காணொலி கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, மிசைல்னா ஏவுகணை. ஓகேங்களா? மிசைல் அப்படின்றது ஏவுகணைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நாட்டிக்கல் மெயில்னா கடல் மெயில் அப்படின்ற மாதிரி படிச்சிருக்கோமா. எலக்ட்ரானிக் டிவைஸ்னால் மின்னணு பொருட்கள் அப்படின்னு படிச்சிருக்கோம். அடுத்தது விடை வகைகள். இதெல்லாம் நமக்கு ஸ்கூல் புக்கில் கிடையாது, அதாவது நம்ம அப்டேட்டட் நியூ சிலபஸில் வந்து இல்லை. பட் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்டதுனால ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு மழைலாம் கிடையாது. என்ன அப்படின்னாக்கா, என்னுடன் ஊருக்கு வருவாய் என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்கிறது வந்து, அதாவது இங்கே ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்குறாங்க, என் கூட ஊருக்கு வரியா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க வந்து கொஸ்டின் கேட்குற மாதிரி ஆன்சர் பண்ணுறாங்க பாருங்க, வராமல் இருப்பேனா அப்படின்ற மாதிரி. அப்போது வினா எதிர் வினாதல் விடை. அடுத்தது விடை வகைகள். இது செய்வாயா என்று வினையும் பொழுது நீயே செய் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு ஏவல் பண்ணுறோம், ஒரு கட்டளையிடுற மாதிரி சொல்கிறோம். கொஞ்சம் செஞ்சு கொடுப்பா அப்படின்றப்ப என்னெல்லாம் செய்ய முடியும், நீயே செய்ய அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்து ஏவல் பண்ணுறோம். அதாவது கட்டளையிடுற மாதிரி சொல்கிறது என்னது? ஏவல் விடை. அடுத்தது கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்து சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா அது என்னது? ஒரு மறை விடை ஆகும். மறுத்து சொல்கிறாங்க.
என்னாலாம் போக முடியாது, நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு மறுத்து சொல்வதான் எனது மறை விடையாகும். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, நாம் வெற்றிகரமாக 5வது செட்டு அப்படின்றது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு நான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்றது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துடுறேன். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, தேங்க்யூ.